ஹலோ மக்களே, ஜூலை 28 சலங்கையோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் வருவாள சீரியலும் மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நம்ம ககன் ஆபீஸ் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்தா சாரதா துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருக்கும் போது பார்த்தா பூமியோட சலங்கை காலில் கட்டுற சலங்கை இவங்களுக்கு கிடைக்குது. அது யாரோடதுன்னு பார்த்தா நம்ம சோபா சந்திராவோடது. அதை தான் தன்னோட பூமி தன்னோட அம்மா நினைவா அதை வச்சிருந்தாங்க. அது இப்ப பார்த்தா ககன் வீட்டுல இருக்கு. இது கண்டிப்பா பூமி கிட்டதான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த சாரதா உடனே ககன் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காருல, அவருக்கு கையில கொடுத்து, டே ககன், இதை நீ போய் கொடுத்துடுறியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் அந்த சலங்கைய பாக்குறாரு. அவருக்கு சலங்கைய பார்த்த அடுத்த நொடியே தெரிஞ்சு போச்சு, இந்த சலங்கை பூமியோட தான். இதை இப்போ அதாவது தன்னோட அம்மா இந்த பூமி கிட்டதான் கொடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா என்னாலாம் போக முடியாது, அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க வேண்டாம், பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏய், இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? இது யாரோடதுன்னு உனக்கு தெரியும் தானே? ஐயோ அம்மா, எனக்கு நல்லாவே தெரியும், இது அந்த பூமியோடது, அவகிட்டதான் சேரணும், நீங்க கொடுக்க சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னாலாம் போய் என்னால இனிமேல் அவகிட்ட போய் பேசவும் முடியாது, அவளை பார்க்கவும் முடியாது. நான் இதை போய் அவகிட்ட கொடுக்க போறதும் கிடையாது. நீங்க வேற யாராவது விட்டு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய், இப்ப நான் சொல்றதை கேப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி சாரதா கோவப்படுறாங்க. ஐயோ அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இனிமேல் அந்த பூமி முகத்தை பார்க்க தயாரா இல்லை, நான் அவகிட்ட இந்த சலங்கையும் போய் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. சரி, நீ ஒன்னும் கொடுக்க தேவையில்ல, நானே போய் கொடுத்துக்கிறேன். அந்த என்னோட மருமகள் கிட்டதான் இது சேரணும், அவளுக்கு தான் இந்த சலங்கை சேரணும், இதுக்கான முழு உரிமையும் அவளுக்கு மட்டும்தான் இருக்கு. இது பூமி அவங்களோட அம்மாவோட நினைவா இந்த சலங்கையை வச்சிருந்தா, இப்போ இத நீ கொடுக்க மாட்டேன்னா சரி, அப்ப நானே போய் சரச்சந்திரா வீட்டுல போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ககனுக்கு கோவருது. ஐயோ அம்மா, நீங்க அந்த வீட்டுக்கு போனா உங்களுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வீட்டுல இருக்கிற யாருமே உங்களை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க, உங்களை எல்லாரும் அவமானப்படுத்தி தான் அனுப்புவாங்க, நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நீயும் கொண்டு போய் கொடுக்க மாட்ட, வேற எனக்கு வேற யார தெரியும், எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும், நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்ட, அப்ப நான் தானே போய் கொடுக்கணும், சரி நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, நீங்க ஒண்ணும் போக தேவையில்லை, நானே போய் கொடுக்குறேன், அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சலங்கைய ரெண்டையும் வாங்கிட்டு இவர் கார்ல வச்சுட்டு சரச்சந்திரா வீட்டு வாசல்ல போய் நிக்கிறாரு. உடனே போன் பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு நம்ம ககன். அதெல்லாம் ஒன்னும் போன் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல இருந்துட்டு அதாவது ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு கார்ல. இன்னும் யாரையுமே காணும், யாராவது வந்தா குடுத்துட்டு போகலான்னு பார்த்தா யாருமே வீட்டுல காணும்னு சொல்லி பாத்துட்டே இருக்காரு, யாரையுமே காணும். உடனே திரும்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றாரு. அந்த வீட்டுக்கிட்டே சும்மா சுத்தி சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு, காரை ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பயும் பார்த்தா யாருமே வரல. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம பூமி மொட்டை மாடியில துணிக்காய போடலாம்னு சொல்லிட்டு வராரு. இந்த ஹார்ன் அடிக்கிறது பாக்குறாங்க. உடனே இது என்னது, ககன் மாமாவோட கார் மாதிரியே இருக்கே, ககன் மாமா தான் வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்தே பாக்குறாங்க. இது கண்டிப்பா ககன் மாமாவோட கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடி வராங்க. ஓ, என்ன பக்கத்தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆசையா ஓடி வராங்க. ஓடி வாசல்ல இவரை பார்த்தா ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உடனே, மாமா நீங்க என்ன பக்கத்தான் வந்திருக்கிறீங்களா, சரி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க மாமா, வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஹே, நான் ஒன்னும் உன்ன பார்க்கலாம் வரல, அப்ப இதுக்கே வந்தீங்க, என்னைய பார்க்காம உங்களால இருக்க முடியலையா, என்னை பார்க்கணும் தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, சரி வாங்க வீட்டுக்குள்ள வாங்க மாமா அப்படின்னு சொல்லி ககனை ரொம்ப ஆசையா கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ முதல்ல கார்ல ஏறு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கார்ல ஏறினோன்னு, ஓ அப்ப என்ன வெளியே கூட்டு போறீங்களா மாமா அப்படின்னு சொல்றாங்க. அதனால உன்னை எங்கேயும் கூட்டிட்டுலாம் போகல, ஓ இத உனக்கு ஒண்ணு கொடுக்கணும், ஓ அத்தை எனக்கு எதாவது செஞ்சு கொடுத்துருக்காங்களா, அத்தை இங்க எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னாங்களா, அதுக்காக தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த சலங்கையை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா நம்ம பூமி அப்படியே எமோஷனல் ஆயிடுறாங்க. அந்த சலங்கைய பார்த்தோம்னா அப்படியே அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது. தன்னோட மாமா, இது என்னோட அம்மாவோடது, இது இப்போ கரெக்டான நேரத்துல நீங்க எனக்கு இதை கொண்டு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு எது தேவைன்னு தெரிஞ்சு கரெக்டான நேரத்துல என் தேவையை நீங்க பூர்த்தி பண்ணி இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா, அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், அந்த கடவுளே நீங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எமோஷனல் ஆகி நம்ம பூமி நம்ம ககனோட கண்ணத்துல போய் முத்தம் கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாமா, இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரியல, கரெக்ட் எனக்கு இப்ப இது தேவையா இருந்தது, கரெக்டான நேரத்துல நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க என்கிட்ட கொடுத்துட்டீங்க, இதுதான் உண்மையான அன்புங்கிறத அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ ஓவரா ஒண்ணு கனவு காண தேவையில்ல, முதல்ல காரை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறக்கி விட்டுட்டு மாமா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. இவர் பார்த்தா சரட்டுன்னு காரை ஓட்டிக்கிட்டு நம்ம ககன் பறந்து போயிடுறாரு பூமி வீட்டுல இருந்து. அடுத்து அப்படியே பார்த்தா
இங்க தாரா வீட்டுல பார்த்தா ஒரே பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. தாராக்கு உடனே கோவமா இருக்கு. அந்த பூமி என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க, அந்த பூமிக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி கோவத்துல இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அபூர்வா நம்ம பூமியோட நம்பரை வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறாங்க. ஓ இப்ப கிடைச்சிருச்சு அவன் நம்பருக்கு, அவளுக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரா பூமிக்கு கால் பண்றாங்க. உடனே போனை கையில தான் வச்சிருக்காங்க பூமி. இது என்ன புது நம்பரா இருக்கு, யாரு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்றாங்க. ஹலோ யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏய் பூமி, நான் தான் தாரா பேசுறேன். ஓ நீயா, வாடி வா, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ எனக்கு கால் பண்ணிருப்ப. ஏய் அப்படின்னு சொல்லி இவங்க பூமி சண்டை போட, தாரா வெர்சஸ் பூமி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்னு நிரூபிக்கிற விதமா தாரா பூமியை திட்டலாம்னு கால் பண்ணியிருந்தாங்க. ஆனா பூமியும் நம்ம தாராவை வெளுத்து வாங்கி விட்டுறாங்க. ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை, என்ன தைரியம் இருந்தா நீ அண்ணா கட்டிக்க போற பொண்ணு என்னோட அண்ணிய நீ டார்ச்சர் பண்ணிருப்ப, நீ என்னோட அண்ணி மேல நீ கை வச்சிருப்ப, உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் என்ன உன் அண்ணன் அவ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? இல்ல இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. இல்ல நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருச்சா? எதுவும் முடியல. அதுக்கு முன்னாடி வெளியே போறது தப்பு. அது அவ என்னோட நாத்தனார், அது அவளை கண்டிக்கிற விதம் எல்லாமே எனக்கு உரிமை இருக்கு. ஏய் உன்னைதான் ககன் வேண்டான்னு சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லி தாரா சொல்ல, ஏய் அவரை இப்பதான் தற்காலிகமா தான் என்ன வேண்டான்னு சொல்லியிருக்காரு, இன்னும் மனசுல இருந்து என்ன தூக்கி எரியல. அதே நேரத்துல எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஒன்னும் ஆயிரல. நீயா ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்காத. என் மாமா எனக்கு மட்டும்தான் ஏதாவது பங்குக்கு போடலான்னு ஏதாவது நினைச்ச, என் மாமா உன் கழுத்துல தாலி கட்டுவாருன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது, உன் கனவுல கூட நடக்காது. அப்படி ஏதாவது நடந்தது உனக்கு கொன்னே போட்டுருவேண்டி அப்படின்னு சொல்லி அவங்க அங்க கத்திட்டு இருக்க. ஏய் அதான் ககனே உனக்கு வேண்டான்ட்டு போயிட்டார்ல, அப்புறம் என்ன, எங்க அண்ணனுக்கும் பூர்ணிக்கும் கல்யாணம் ஆகுதானே போகுது, அதுக்குள்ள எதுக்கு நீ கை வைக்கிற வேலையில வச்சுட்டு இருக்க? இன்னொரு வாட்டி என்னோட அண்ணி மேல ஏதாவது கை வச்ச, பூர்ணி மேல ஏதாவது கை வச்ச நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி தாரா மிரட்ட. உடனே ஓ அவ்வளவு ஆசையா இருந்தா உன் அண்ணனுக்கு தான் நீ பூர்ணியை கட்டிக்க போறனா, உன் அண்ணனுக்கு பூர்ணியை கட்டி கொடுக்க வேண்டியதானே, நான் அதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே, எதுக்கு நீ கண்டிஷன் போட்டுட்டு இருக்க, ககன் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு, இதெல்லாம் இதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஆசையெல்லாம் பட்டுட்டு இருக்க அப்படின்னு பூமி கத்த. உடனே நம்ம தாரா, ஏய் அது என்னோட பர்சனல், ககன்னா உன்னை வேண்டான்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன, ஒழுங்கா நீ அவர் ககன் வாழ்க்கையை விட்டு போயிரு, அதுதான் உனக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது, ககன் எனக்கு தான் அப்படின்னு தாரா சொல்ல. அப்படி மட்டும் உனக்கு நடந்தது உனக்கு கொன்று வேண்டி, ககன் உன் கழுத்துல தாலி கட்ட போறதும் கிடையாது, வீணா நீயா உன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்காத, இந்த ஜென்மத்துல ககன் எனக்கு மட்டும்தான், ககனோட பொண்டாட்டி நான் மட்டும்தான், அதே மாதிரி அதாவது பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்துலயும் ககனுக்கு மனைவி நான் மட்டும்தான், அத மாதிரி பூரணிக்கு நாத்தனாரும் நான் மட்டும்தான், வேற யாரையும் வடபட மாட்டேன், இதுக்கு மேல ஏதாவது பேசினா உனக்கு கொன்று வேண்டி, ககன் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, அவ்வளவுதான் உனக்கு கொன்று வேண்டி அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா பூமி அப்படின்னு ஒரு சத்தம், யாருன்னு பார்த்தா நம்ம சரச்சந்திரா தான். கையும் குளமும் மாட்டிடுறாங்க. நம்ம பூமியும் போன்ல பேசினது எல்லாத்தையுமே சரச்சந்திரா கேட்கிறாரு. பூமி அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா சரச்சந்திரா, அப்படியே வலது பக்கம் பார்த்தா அபூர்வா, பின்னாடி பார்த்தா நட்சத்திரா, மருதானியல, கேபி, மீரா, எல்லாரும் பூமி அப்படியே சூழ்ந்துடுறாங்க. உடனே அபூர்வா நல்லவங்களா நடிக்கணும்ல வழக்கம் போல, இங்க பாத்தீங்களா மாமா, உங்க முன்னாடி அந்த ககனை வெறுத்து ஒதுக்கிட்டேன், இனிமேல் ககன் என் வாழ்க்கையில கிடையாதுன்னு என்னமா டயலாக் பேசிட்டு இருந்தா, என்னமா நடிச்சிட்டு இருந்தா, ஆனா இந்த பூமியோட மனசுல என்ன இருக்கு, இப்பவாது பூமியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் அவ ககனை மறக்கவும் இல்ல, அவனை விட்டு விலகி வரவும் இல்லை, இன்னும் ககன் கூட எப்படி சேரலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க. இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கோங்க, இதை நான் உங்ககிட்ட சொன்னா நான் உங்களுக்கு வெள்ளியா தெரியுவேன் பழக்கம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவோ நீலி கண்ணீர் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நட்சத்திரா மருதானியலைக்கு ஒண்ணு புரியல, என்னாச்சு, ஒன்னும் ஆகலமா, பூமி கையும் கழுவுமா மாப்பிள்ளை கிட்ட மாட்டிக்கிட்டா, அவ பூமி பேசினதுல அவர் கேட்டுட்டாருமா அப்படின்னு சொல்ல. சூப்பர், இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த பூமிக்கு இப்போ சரியான பாடம் இருக்கு அப்படின்னு நம்ம நட்சத்திராவும் மருதானியலையும் அவங்க ஒரு பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்க, பூமி இப்ப என்னடா பேச அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சரச்சந்திராவோ கோவத்தோட நம்ம பூமியை பாத்துக்கிட்டே இருக்கு. சரச்சந்திரா கோவத்துல கத்துறாரு பூமி கிட்ட, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டே போய் சொல்லியிருப்ப, அப்ப இதெல்லாம் நடிப்பா, உனக்கு உண்மையில அந்த ககனோட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கு, அந்த ககன் உன்னை இவ்வளவு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் அவன் அன்னைக்கு உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டப்பவும் டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு அவனுக்கு டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு பொய் சொல்லிட்டு, எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னா உங்களுக்காக தான்ப்பா இதெல்லாம் பண்றேன்னு என்கிட்டே இவ்வளவு நாள் நடிச்சிருக்க, எல்லாம் எனக்காக பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நீ அந்த ககனோட திரும்பி வாழணும், அவன் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்க, அப்ப எல்லாமே நடிப்பா பூமி,
அப்ப என் மேல நீ பொய் சத்தியம் பண்ணிருக்க அன்னைக்கு. உனக்கு நான் முக்கியம் இல்ல, அந்த ககன் தானே உனக்கு முக்கியம். அந்த ககன் உன்னை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு உன்னை ஏமாத்தி உன்னை கல்யாணம் பண்ணி இப்ப அவனுக்கு தேவையில்லைன்னு அவன் வாழ்க்கையை விட்டு உன்னை வெளியே அனுப்பி நடு ரோட்ல விட்டுருந்தான். நான் சோபா சந்திரோட பொண்ணு, என்னோட பொண்ணுன்னு உன்னை நீ இவ்வளவு தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் என் மனசு கேட்காம உன்னைக்கு கூட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு ஆஸ்தி அந்தஸ்து பேருன்னு எல்லாத்தையும் உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்தா, ஆனா நீ இங்கே இருந்துட்டே எனக்கு பிடிக்காத அந்த ககனோட சேர்ந்து வாழணும்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. உனக்கு எவ்வளவு தைரியம், இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத பூமி, வாய மூட. நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பண்ணிருப்ப. சி, உன்னை நினைக்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சரச்சந்திர ஒரு பக்கம் கத்த. ஐயோ அப்பா நான் சொல்றது கேளுங்க, ஐயோ அப்பா நான் சொல்ற ஒரு விஷயம் சொல்ல வரத என்னன்னு கேளுங்க, போதும் நிறுத்து பூமி, இதுக்கு மேல நீ எதுவும் பேச தேவையில்ல, இன்னும் என்ன அடுத்து என்ன பொய் சொல்லலாம்னு பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சரச்சந்திர ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. அடுத்து அபூர்வா அவங்க நாடகத்தை ஆரம்பிக்கணும்ல. பூமி, உனக்கு என்ன குறை வச்சோம் நாங்க இந்த வீட்டுல, உனக்கு என்னதான் பிரச்சனை, உன்னை இந்த வீட்டுல நல்லா தானே பாத்துட்டு இருந்தோம், உங்க அப்பாவுக்கு அவனை பிடிக்காதுன்னு தெரிஞ்சு உன் அப்பாவை நீ ஏமாத்தலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கியா இத்தனை நாளா? அப்ப இத்தனை நாளா நீ பொய்யா உங்க அப்பா கிட்ட நடிச்சிட்டு இருந்தியா? எனக்கு என் புருஷன் நல்லபடியா இருக்கணும், தயவு செஞ்சு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு எதுக்காக பூமி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அபூர்வா ஒரு பக்கம் நம்ம பூமியை ட்ரிகர் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கேபி, ஐயோ ப்ளீஸ் சரச்சந்திர நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, பூமியோ ககனும் காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்ப அவங்கள பிரிச்சு வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பேச வரும்போது, கேபி நிறுத்து, இது எனக்கும் என் பொண்ணுக்கும் சம்பந்தமான விஷயம், இதுல நீ தேவையில்லாம நீ ஏதாவது நீ தலையிட்ட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கேபியை திட்டுறாரு. உடனே நம்ம அபூர்வா இருந்துட்டு, ஆமா மாமா, இந்த கேபி எப்பவுமே உப்ப தின்னது இந்த வீட்டுல, ஆனா விசுவாசத்தை கட்டுறது அந்த சாரதா வீட்டுல, எப்பவுமே அந்த சாரதா குடும்பத்தை தானே வசதி பேசுவாரு அப்படின்னு சொல்லி இவங்க இன்னும் கேபி மேல இன்னும் கோவத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மீரா, பூமி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இப்பயும் கூட நீ சொல்ல மாட்டியா, பேச மாட்டியா, தயவு செஞ்சு அந்த ககனை மறக்கிறதுக்கு வழிய பாரு, அதுதான் உனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பூமி இப்ப என்ன அடுத்து என்கிட்ட என்ன பொய் சொல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சரச்சந்திர கத்திட்டு இருக்கிறாரு. ஐயோ அப்பா, என்னால ககன் மாமாவை மறக்க முடியாதுப்பா, எனக்கு ககன் மாமாவோட சேர்ந்து வாழணும்ப்பா. பூமி நிறுத்து, உனக்கு அப்படி அந்த ககனோட தான் சேர்ந்து வாழணும்னா நீ இந்த வீட்டை விட்டு போகலாம் இப்பவே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஐயோ அப்பா, என்னால ககன் மாமாவும் மறக்க முடியாது, அது எனக்கு ககன் மாமாவும் வேணும், ஆனா அதுக்காக உங்களையும் என்னால விட்டு கொடுக்க முடியாதுப்பா, எனக்கு நீங்களும் வேணும், எனக்கு ககன் மாமாவும் வேணும், நீங்களும் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி பூமி கத்தவோ, உடனே நம்ம சரச்சந்திரா கோவத்துல, நிறுத்து, அவன் எனக்கு எப்பவுமே எதிரிதான், அவன் வேணும்னா நீ இந்த வீட்டை விட்டு எப்பவோ போகலாம், உன்னை யாரும் இங்க தடுக்க போறது இல்ல, யாரும் உன்னை புடிச்சு வைக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி மேல குடுகுடுன்னு ஓடி மாடிப்பட்டிக்கு ஏறுறாரு நம்ம சரச்சந்திரா. ஏறி துப்பாக்கி எடுத்துட்டு வர்றாரு, வழக்கம் போல துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அவரே துப்பாக்கி எடுத்து தன்னோட நெத்தியில அவரே வச்சுக்கிறாரு. சரச்சந்திராவே துப்பாக்கி எடுத்து அவரோட நெத்தியில அவரே வச்சுக்கிட்டு, இங்க பாரு பூமி, உன்னை அந்த ககனோட சேர்ந்து வாழணும், இல்ல இந்த வீட்டுல என்னோட பொண்ணா ஏன் கூட இருக்கணும், இப்ப முடிவு உன் கையில, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதை நீயே இப்பவே சொல்லு அப்படின்னு சொல்லு. ஐயோ அப்பா, எனக்கு நீங்க வேணும்ப்பா, நீங்க ஏன்ப்பா இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சரச்சந்திரா கையை வந்து பிடிக்கிறாங்க. சுற்றாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த துப்பாக்கி எடுத்து அவர் நெத்தியில வச்சிருக்கிறத தூக்கி மேல மாதிரி வைக்கிறாங்க. பார்த்தா நம்ம சரச்சந்திரா வந்து சுட்டுறாரு. அவர் மேல சுடல, வீட்டுல மாடியில சுட்டுறாரு, அப்படி வீட்டுல அந்த ஃபேன் இருக்கிற இடத்துல சுட்டுறாரு. ஒண்ணு ஐயோ அப்பா வேண்டாம்ப்பா, அப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லி நம்ம பூமியை கத்திக்கிட்டு இருக்க. அடுத்து நம்ம அபூர்வா நீலிக்கண்ணீர் நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயோ பூமி, உங்க அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்லம்மா, தயவு செஞ்சு கேளுமா, எனக்கு என் குங்குமத்தாளி ரொம்ப முக்கியமா, தயவு செஞ்சு இப்பவாச்சும் புரிஞ்சுக்கோமா, என் புருஷனோட வாழ்க்கைய என்னோட புருஷனோட உயிர் இப்போ உன் கையில தாமா இருக்கு, உனக்கு உன் அப்பா வேணும் தானம்மா, எனக்கு நீ என்ன வேணா முடிவிடு, ஆனா இந்த வீட்டை நம்பிதான், இந்த சரச்சந்திரா மாமாவை நம்பிதான் இந்த வீடு, இந்த குடும்பம், இந்த ஒட்டுமொத்த சொத்து எல்லாமே அவர் நம்பிதான் இருக்கு. நம்ம பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி, சொத்து, வழக்கு, பிசினஸ் எல்லாத்தையுமே அவர் தான் பாத்துக்கிறாரு. அவர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு என் மாமா உயிரோட தயவு செஞ்சு விளையாடாத பூமி, தயவு செஞ்சு விளையாடாத பூமி, எனக்கு என் பொட்டும் மாங்கல்யமும் எனக்கு இருக்கணும் பூமி அப்படின்னு சொல்லி நீலிக்கண்ணீர் நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க நம்ம அபூர்வா. தயவு செஞ்சு நீ சொல்ல பூமி, இப்பயாச்சும் வாயை திறந்து எனக்கு நீங்க தான் அப்பா வேணும்னு சொல்ல பூமி அப்படின்னு சொல்லி அபூர்வா ட்ரிகர் பண்ண. பூமி இப்ப முடிவு உன் கையில தான் இருக்கு,
நான் வேணுமா இல்ல அந்த ககன் வேணுமா, நீ இப்பவே சொல்லு. ஒருவேளை நீ அந்த ககன்னா நீ வேணும்னு முடிவெடுத்தனா இப்பவே நான் என் உயிரை விட்டுடுறேன், என்னோட பணத்தை தாண்டி நீ அந்த ககனோட சேர்ந்து நிம்மதியா வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மீரா, பூமி என்ன வாயில என்ன வச்சிட்டு இருக்க, சொல்லு பூமி, வாயை திறந்து, எனக்கு நீங்க தான் அப்ப முக்கியம்னு. அந்த ககன்ல ஒண்ணும் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை, உன்னை நடுத்தருல அனுப்பினவன் தானே அந்த ககன், அவன் உனக்கு வேணுமா? உன்னை நம்பி இந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கோம், உன்னை பாத்துக்க இங்க எத்தனை பேர் இருக்காங்க, தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லு பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம பூமியோ ஏங்கி எங்கேயும் அழுதுட்டு இருக்கிறாங்க. சரி நானே என்ன சுட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சரச்சந்திரா திரும்பியும் வந்து எமோஷனல் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்றாரு. உடனே பூமி, அப்பா நான் எனக்கு நீங்க தான்ப்பா வேணும், என்ன இதை மட்டும் சொன்னா போதாது, சொல்லு பூமின்னு அபூர்வா பின்னாடி இருந்து, நான் இனிமேல் ககனை பார்க்க மாட்டேன், அந்த வீட்டுக்கு சாரதா வீட்டுக்கு நான் போக மாட்டேன், ககன் கிட்ட பேச மாட்டேன், ககனை என் வாழ்க்கையில இருந்து ஒட்டுமொத்தமா தூக்கி எரிஞ்சிட்டேன்னு சொல்லு பூமி, வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லி அபூர்வா அழுதுகிட்டே வந்து இந்த மாதிரி வாக்குறுதியை வாங்குறாங்க. உடனே பூமியும் அழுதுகிட்டே, அப்பா எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம், எனக்கு நீங்க தான்ப்பா வேணும், நான் இனிமேல் ககனை என்னோட ககன் மாமாவை நான் பார்க்க மாட்டேன், பேசவும் மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஏங்கி அழுகுறாங்க. உடனே அந்த துப்பாக்கியை எடுத்துட்டு கீழே போட்டுட்டு உடனே சரச்சந்திரன் வந்து கோவத்துல போறாரு. உடனே அபூர்வா எல்லாரும் முன்னாடியும், தயவு செஞ்சு சொன்ன வார்த்தையை காப்பாத்து பூமி, தயவு செஞ்சு அந்த ககனை பார்த்து என் மாமாவோட உயிரை எடுத்துறாது அப்படின்னு சொல்லி அடுத்து சரச்சந்திரா போகும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இது மட்டும் உண்மையா இல்லாம இப்பயும் நீ போய் சொல்லிட்டு எனக்கு தெரியாம அந்த ககனை பாக்குறதோ பேசுறதோ என் காதுக்கு வந்துச்சோ இல்ல நான் பார்த்தேன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு என் உயிரை என்ன விட்டு போயிரும் பூமி அப்படின்னு சொல்லி கடைசியாவும் மிரட்டிட்டு போறாரு நம்ம சரச்சந்திரா. நம்ம பூமியோ ஏங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னடா வாழ்க்கை இது, எனக்கு ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேபி வந்து தாங்கி பிடிக்கிறாரு. சரி பூமி விடு, நம்ம பாத்துக்கலாம், நீ எதுக்கும் அழுகாதம்மா, நான் தான் இருக்கேன்ல. இப்ப பார்த்தா புதுசா ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சோபா சந்திரா மாதிரியே ஒருத்தங்க, அதாவது சோபா சந்திரா மாதிரியே அவங்களும் ஒரு பெரிய நாட்டிய இளவரசினே சொல்லலாம். அவங்களுக்கும் சோபா சந்திரா இருந்த காலத்துல பார்த்தா நம்ம சோபா சந்திராக்கும் இந்த சுனந்தா தேவி, இவங்க பேரு சுனந்தா தேவி, இவங்க ரெண்டு பேத்துக்கும் தான் பெரிய போட்டியே, இவங்க பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே பெரிய ஃபேன் பேஸ் அந்த மாதிரி இருந்த காலத்துல இருந்தவங்க தான் சுனந்தா தேவி. இப்ப வந்து இவங்க வந்து இவங்களும் ஒவ்வொரு ஊர்ல பயணிச்சுட்டு இப்போ கடைசியா இங்க வந்து இப்போ பூமி இருக்கிற இதே ஊருக்கு இவங்களும் வராங்க. உடனே இவங்க வந்தோடனே இவங்களை முதல்ல ஒரு நாட்டிய பள்ளியில வந்து வரவேற்கிறாங்க, சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறாங்க இங்கேயுமே. உடனே வாசல்ல நின்று அந்த சுனந்தா தேவியை பத்தி அந்த ஸ்கூல், அதாவது அந்த நாட்டிய ஸ்கூல் இருக்குல்ல, அந்த மேடம் எல்லாம் நின்று முதல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப வரப்போறாங்கல்ல, அவங்க பேரு சுனந்தா தேவி, இருக்கிறதுல ரொம்ப டாப் மோஸ்ட் பரதநாட்டியத்துல பெரிய பெரிய பேர் போனவங்க. அவங்க நம்ம பள்ளிக்கு, அதாவது நம்ம நாட்டிய பள்ளிக்கு வர்றதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும், அவங்க கிட்ட நம்ம பிள்ளைங்க எல்லாம் வந்து டான்ஸ் ஆடி காட்டுறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம சுனந்தா தேவி அப்பதான் கார்ல வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் பார்த்தா நாட்டிய இதுல பெரிய பேர் போன ஒருத்தர், அழகுல எல்லாத்துலயுமே அழகு திறமை எல்லாத்துலயுமே பெரிய பெரிய ஆளா இருக்கிறவங்க. உடனே அவங்களும் இந்த நாட்டிய பள்ளிக்குள்ள கார் வந்து இறங்குது. பார்த்தா எப்படி வரவேற்கிறாங்கன்னு பார்த்தா அப்படி ரோஜா பூவெல்லாம் மேல போட்டு, அந்த மாதிரி ஒரு மலைச்சாரல் மாதிரி ரோஜா பூவெல்லாம் மேல போட்டு அப்படியே அவங்க பாதத்துல போட்டு வர்ற போதே பார்த்தா 10 பொக்கே ரோஸ் பூ பொக்கே, அந்த பொக்கே இந்த பொக்கேன்னு சொல்லி பொக்கே எல்லாம் கொடுக்குறாங்க. வாங்க மேடம், நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்களை இங்க சந்திச்சதுல எங்க பள்ளிக்கு பெருமை, எங்க நாட்டிய பள்ளிக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுனந்தா தேவியை ரொம்பவே பெரிய ஒரு கடவுள் மாதிரி வணங்கி உள்ள வந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு எதுக்கு நீங்க இந்த பொக்கையெல்லாம் கொடுக்குறீங்க, இல்ல மேடம் நீங்க வந்து எங்க மனசை குளிர வைக்கிறீங்க, நாட்டியம் ஆடி எத்தனையோ மனசை குளிர வைக்கிறீங்க, அந்த கடவுள் மனசே குளிர வைக்கிறீங்க, நீங்கெல்லாம் அந்த கடவுளுக்கு சமமானவங்க, உங்களுக்கு நாங்க இதை கூட பண்ணலன்னா எப்படி மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள ஒவ்வொரு ஸ்டெப் நடந்து வர ரோஜா பூ இதழ்களை அப்படியே பறக்க விடுறாங்க மேல, அப்படியே பூவால அபிஷேகம் பண்றாங்க. உங்க காலுக்கு நாங்க பால் அபிஷேகமே பண்ணாலும் அவ்வளோ பத்தாது மேடம், நீங்க அவ்வளவு பெரிய நாட்டிய இதுல அவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்ட நாங்க உங்களை பார்த்ததே பெரிய வரமா தான் நாங்க நினைக்கிறோம், நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வராங்க. உள்ள கூட்டிட்டு வந்து பார்த்தா இவங்க மனசை குளிர வைக்கிறதுக்கு, அதாவது நாட்டியம் ஆடி தானே இவங்க மனசை குளிர வைக்க முடியும், இவங்க வந்து நாட்டியம் ஆடி நிறைய பேரோட மனசை குளிர வச்சிருக்கிறாங்க, தெய்வத்தோட மனசை குளிர வச்சிருக்கிறாங்க.
சோ இவங்களை சந்தோஷப்படுத்தணும்னா இங்க பார்த்தா நம்ம சுனந்தா தேவி வந்து சீஃப் கெஸ்டா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. முதல்ல வந்து யார் அவங்களோட மனசை குளிர வைக்க போறாங்க, நாட்டியம் ஆட போறாங்கன்னு பார்த்தா வித்யாலயா அப்படிங்கிற ஒரு பள்ளி, நடன பள்ளியில இருந்து வந்து சில பிள்ளைங்க எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதாவது பரதநாட்டியத்தை ஆடி காட்டுறாங்க அவங்களுக்கு. உடனே அவங்களும் வந்து ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க. அவங்களோட முக பாவனைகள் எப்படி இருக்கு எல்லாத்தையுமே வந்து நோட்டீஸ் பண்றாங்க. இவங்க வந்து ஒரு பெரிய சுனந்தா தேவிங்கிறது ஒரு பெரிய நடன இதுல அவங்கள வந்து அவங்க முன்னாடி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அதனால அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆடுறாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க ஆடுறதுல வந்து நிறைய தவறுகள் இருக்கு. அதாவது ஒரு கோஆர்டினேஷன் இல்லாம ஆடுறாங்க, முக பாவனைகள் சுத்தமா இல்லவே இல்லை. உடனே அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்துல இவங்களால பொறுக்க முடியல. ரொம்ப நேரம் பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு செகண்ட் அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுது. உடனே நிறுத்துங்க, நீங்க ஆடுறது வந்து சரியே இல்லை. இந்த உலகத்துல அதாவது நடனம்ங்கிறது எத்தனையோ வகையில இருக்கு. சால்சா டான்ஸ் இருக்கு, குத்து டான்ஸ் இருக்கு, அதாவது நிறைய வகையான டான்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட மிக உயர்ந்தது எது தெரியுமா? பரதநாட்டியம். பரதநாட்டியத்துக்கு முக்கியமானது என்னது தெரியுமா? முக பாவனைகள். எப்படி கண்களே பேசணும் அப்படின்னு சொல்லி கை பாவனைகள், கால் வந்து எந்த இடத்துல நிற்கணும், எந்த இடத்துல கண் பார்க்கணும், எந்த இடத்துல நீங்க சிரிக்கணும், எந்த ஸ்டெப்புக்கெல்லாம் எப்படி முகத்தை வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லாத்தையுமே முக்கியமா இருக்கணும். நம்ம கை மட்டும் நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப்பு போட்டா போதுங்கிறத இருக்கக்கூடாது. பரதநாட்டியத்து முக்கியமே முக பாவனைகள் தான். அது வந்து உங்ககிட்ட நிறையவே நீங்க மாத்தணும். அது வந்து எப்படி ஆடணும்னா முக பாவனைகளே பேசணும், கண்களே பேசணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி வந்து அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிக்கல. இவங்க அந்த வித்யாலயா நடன பள்ளியில இருந்து ஆடினது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. உடனே அவங்க வந்துட்டு அதுக்கு அடுத்து எப்படி ஆடணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அந்த சுனந்தா தேவியை வந்து ஒரு பாட்டை போட்டுட்டு ஆடுறாங்க. அவங்க பார்த்தா நம்ம பூமி மாதிரி அப்படியே ஆடுறாங்க. அதாவது முக பாவனைகள் எப்படி கொடுக்கணும், கையை வச்சு எப்படி அந்த கரெக்டான அந்த வளைவுகள், நெளிவுகள், சுழிவுகள் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்படிதான் ஆடணும்னு சொல்றாங்க. உடனே பூமியும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. பூமியும் நடனப்பள்ளி, சோபச்சந்திர நடனப்பள்ளியில இருந்தும் வந்திருக்கிறாங்க. அவங்க இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல, அவங்க இன்னும் ஆடல. அதுக்கு முன்னாடி சுனந்தா தேவி வந்து ஆடிட்டாங்க. அதுக்கு அடுத்து ரெண்டாவதா இன்னும் ஒருத்தர் இருக்கிறாங்க மேடம், சோபச்சந்திரா நிலையத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, நடனப்பள்ளியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தா நம்ம பூமி தான் ஹெட்டு, பூமி தானே டீச்சர். அவங்களும் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பிள்ளைங்க எல்லாம் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு இவங்க ஸ்டார்ட் ஆனவுடனே இவங்களுக்கு வந்து சுனந்தா தேவிக்கு வந்து இந்த பிள்ளைங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டா பண்றாங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா போடுறாங்க, முக பாவனைகள் கரெக்டா கொடுக்குறாங்க, அசைவுகள், நெளிவுகள், சுழிவுகள் எல்லாமே கரெக்டா இருக்கு. இடையில பார்த்தா நம்ம பூமியும் வந்து இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து ஆடுறாங்க. அதாவது சென்டர்ல ஒரு சிவபெருமானா அவங்க மாறி ஆடுறாங்க. சிவபெருமான் எப்படி வந்து இது பண்ணுவாங்களோ அதை மாதிரி நம்ம பூமி வந்து சிவபெருமான் மாதிரி ஆடிட்டு இருக்கிறாங்க. சுத்தி இந்த பிள்ளைங்க எல்லாம் நம்ம பூமியை ஹைலைட் பண்ற மாதிரி அவங்களுக்கு சிவபெருமானை காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கிறாங்க. பூமி வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணல. பூமி வந்து சாதாரண சேலை தான் கட்டியிருக்காங்க. கட்டிட்டு அவங்க சொன்ன அந்த நெளிவுகள், சிரிவுகள் எல்லாமே நம்ம பூமி கிட்ட இருக்கு. இவங்க சுனந்தா தேவி வந்து இந்த நம்ம பூமியை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா அப்படியே நம்ம சோபச்சந்திரோட மறுபிறவை மாதிரி இருக்கு. சோபச்சந்திரவை பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படி வியப்பா பாக்குறாங்க, அதிசயமா பாக்குறாங்க. இது எப்படி அப்படியே சோபச்சந்திரோட சிஷியா இருப்பாளா இவ, அப்படியே சோபச்சந்திர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க ஸ்டெப்ப முடிக்கிறாங்க, அந்த பாட்டுக்கு ஆடி முடிக்கிறாங்க. இவங்க கை தட்டினதோட மட்டும் இல்லாம பூமி கிட்டே போறாங்க. போய் நம்ம பூமி வந்து பொடக்குன்னு பார்த்தா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சுனந்தா தேவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அம்மா, உன்னை பார்க்கும்போது உன்னோட நடனத்துல அப்படியே நான் மெய் மறந்துட்டேன், என்னோட மனசை நீ ரொம்பவே குளிர வச்சுட்ட அப்படின்னு சொல்லி பூமி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. பூமி யாரு என்ன எதுவுமே சுனந்தா தேவிக்கு தெரியாது. தெரியறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அவங்க ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. நீ யாருமா, உன்னோட நடனத்துல அப்படியே நான் என்னோட சோபச்சந்திராவை பார்த்த மாதிரியே இருக்கு, அப்படியே அவளோட அசைவுகள் எல்லாமே உன்கிட்ட இருக்கு. நீ யாருமா, சோபச்சந்திராவோட சிஷியா இல்ல சோபச்சந்திரா தான் உன்னோட குருவா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்குறாங்க. உனக்கு சோபச்சந்திராவை தெரியுமா, நீ யாருமா, சோபச்சந்திரா கிட்ட நீ வந்து இந்த நடனத்தை படிச்சியா இல்லை சோபச்சந்திரா உன்னோட சிஷியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீ யாருதாமா அப்படின்னு கேட்குறாங்க. சுனந்தா தேவி வந்து கேட்குறாங்க. அந்த நம்ம பூமியும் சோபச்சந்திரா வேற யாரும் இல்லை, என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க.
இவ்வளவு நேரம் நல்லபடியா இருந்த அந்த சுனந்தா தேவி அம்மா தான் சொன்ன அடுத்த நொடியே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம பூமி கிட்ட எதுவுமே பேசல, எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா ஆச்சு, நம்ம பூமிக்கு தலையும் புரியல வாழும் புரியல, என்னாச்சு இவங்க இப்ப எதுக்கு என் மேல இவ்வளோ, அதாவது இது வரைக்கும் நல்லா பேசி சிரிச்சு சந்தோஷமா தானே இருந்தாங்க, டக்குன்னு என்னோட அம்மான்னு சொன்னோன்னே எதுக்கு இவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லி இவங்க அப்படி நடு ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. நம்ம பூமிக்கு வந்து ரொம்பவே மனசு வலிக்குது. இவங்க இவ்வளவு பெரிய ஆளு, இவங்க கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அவங்க என் அம்மா பேரை சொன்ன அடுத்த நொடியே அவங்க ஏன் அமைதியாயிட்டாங்க, என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, அப்படி என்ன நடந்திருக்கும். சரி நம்ம மாமா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் இவங்களை பத்தி அப்படின்னு சொல்லி கேபிக்கு ஃபோன் பண்றாங்க. கேபிக்கு நம்ம கேபிக்கு வந்து நம்ம பூமி கால் பண்றாங்க. இந்த நேரத்துல பார்த்தா பின்னாடி வந்து ஒரு ஸ்கூல் வேன் வருது. அதாவது ஒரு ஸ்கூல் வேன் மாதிரி ஒரு பஸ் மாதிரி வருது. அதை நம்ம பூமி பார்க்கவே இல்லை. நம்ம கேபி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஹலோ மாமா, என்னமாச்சு, என்னம்மா எதுவும் பிரச்சனையா, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேபி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இல்ல மாமா, நான் இங்க நடனப்பள்ளிக்கு வந்திருந்தேன். இங்க சுனந்தா தேவின்னு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமா மாமா, நீங்க எப்பயாச்சும் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, அந்த சுனந்தா தேவியா, அவளும் வந்து அதாவது சோபச்சந்திரா நாட்டியம் ஆடும்போது அவங்களுக்கும் தான் பெரிய போட்டியா இருக்கும். அந்த சுனந்தா தேவிக்கும் சோபா சந்திராவுக்கும் தான் பெரிய போட்டியா இருக்கும். அவங்களும் சளைச்சவங்கல்ல, அவங்களும் ஒரு பெரிய நாட்டிய இதுதான் அவங்களும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க மாமா, ஆனா நான் அவங்கள அம்மாவுக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்ல. இல்லம்மா, அவங்க அம்மாவை போட்டியா நினைப்பாங்க. ஆனா முன்னாடி அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்துல வந்து நான் வந்து போயிருந்தாங்க, பேசி வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க அம்மா இறந்த பின்ன அவங்க நம்ம குடும்பத்துல வந்து பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, யாருக்கிட்டையும் டச்லயே இல்லை. இப்ப என்னம்மா ஆச்சு? இல்ல மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி பூமி சொல்றாங்க. இல்ல மாமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க நான் அம்மா பேரை சொன்ன அடுத்த நொடியே வந்து என்ன அந்த இடத்த விட்டு விலகி போயிட்டாங்க. ஒரு மணி மனசு கஷ்டமா இருக்கு இப்படின்னு பேசும்போது பார்த்தா அந்த வேன் வந்து நம்ம பூமி மேல ஏறுற மாதிரி இருக்கு. அப்படி ஆக்சிடென்ட் ஆக போகுது, அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ என்ட்ரி ககன் தான், வேற யாரு, ககன் வந்து நம்ம பூமி கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்து, ஏய் என்ன பார்த்து போக மாட்டியா, சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறது இல்லையா, நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா பூமிக்கு சந்தோஷமாயிருது. ஏமாமா, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எப்போ எனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்னை காப்பாற்ற நீங்க வந்துடுறீங்க, அது எப்படி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னை காப்பாத்தலாம் நான் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ காதல் இல்லாமையா, மனசுல என் மேல உங்களுக்கு இவ்வளோ பாசம் இல்லாமையா இப்போ நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்க, நீங்க தான் என்ன அடியோட வெறுக்கிறீங்கல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கல, அப்ப எனக்கு என்ன ஆனா என்ன, என் உயிருக்கு என்ன ஆனா என்ன, இல்லை நான் செத்தே போனாதான் உங்களுக்கு என்ன மாமா, அப்புறம் அப்படி நடந்தா நீங்க உங்களுக்கு என்ன, இப்போ எதுக்கு நீங்க என் உயிரை காப்பாற்றணும், அப்போ உங்களுக்கு என் மேல அன்பு இருக்குதானே, உங்களுக்கு என் மேல காதல் இருக்குதானே அப்படின்னு சொல்லி பூமி சொல்லவோ நம்ம ககன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயா ஏதாவது நினைச்சிட்டா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இங்க பாரு, என் அம்மா அவங்கள உன்னை மருமகன் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க, அவங்க உன் மேல பைத்தியம் பிடிச்சி நடந்துட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என் அம்மாவை பாதிக்கும், என் அம்மாவுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஜஸ்ட் என் அம்மா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ உன்னை காப்பாத்தினேன், வேற எதுவும் இல்லை, நீ எதுவும் தப்பா நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ககன். உடனே பூமி வந்து சொல்றாங்க, மாமா சின்ன வயசுல நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்க, இப்ப வர நீங்க என் உயிரை ஒவ்வொரு வாட்டியும் நீங்க காப்பாத்திட்டே இருக்கிறீங்க, இதுக்கு மேலேயும் மாமா நீங்க உங்க அன்பை இதுக்கு நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம வழக்கம் போல நம்ம பூமியை விட்டுட்டு, இங்க பாரு ஒழுங்கா சுத்தி என்ன நடக்குது, கண்ணை திறந்து பாரு, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு, ஒழுங்கா நல்லபடியா வீட்டுக்கு போ, இனிமேல் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி நம்ம ககன் வந்து கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த சுனந்தா தேவி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, சோபச்சந்திராவோட பொண்ணா, அப்போ சோபச்சந்திராவுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சதோடு மட்டும் இல்லாம அபூர்வாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணோன்னே அபூர்வா பார்த்தா அங்கே வந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்று யாருடா அப்படின்னு பார்த்தா நம்ம வழக்கம் போல நம்ம மருதாணியிலையும் அபூர்வாவும் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு, என்னம்மா இவ்வளோ சந்தோஷமா இருக்க, ஐயோ எப்படியோ இன்னைக்கு அந்த பூமி நம்ம மாமா கிட்ட மாட்டிக்கிட்டால, அதை நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இனிமேல் ககனை பார்க்க மாட்டேன், அவன் கிட்ட பேச மாட்டேன்னு சத்தியமெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறாள். இனிமேல் ஒட்டு மொத்தமா அந்த ககன் இந்த பூமி வாழ்க்கையை விட்டு போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஐயோ அதை நினைச்சேன், சிரிச்சேன், நான் எத்தனையோ வாட்டி அவளை மாட்டி விடணும்னு நினைச்சேன், ஆனா அவளே மாட்டிக்கிட்ட பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சித்தி அப்படின்னு மருதாணி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க சந்தோஷத்துக்கு ஆப்பு வைக்கிற விதமாதான் சுனந்தா தேவி வந்து அபூர்வாக்கு கால் பண்றாங்க. இது யாரு புது நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் அட்டன் பண்றாங்க. ஹே
ஹலோ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம சுனந்தா தேவி வந்து அமைதியாவே இருக்கிறாங்க. ஹலோ எதுவுமே பேசல, அமைதியாவே இருக்கிறாங்க. ஹே நீங்க தானே போன் பண்ணீங்க, போன் பண்ணா பேச மாட்டீங்களா, அமைதியாவே இருக்கிறீங்க, யாருன்னு கேக்குறேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம அபூர்வா இப்படி மிரட்ட உடனே நான் சுனந்தா தேவி தான் பேசுறேன் அப்படின்னு அந்த சுனந்தா தேவி வந்து சொன்ன உடனே அடுத்த நொடியே அபூர்வாக்கு மூஞ்சையெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. சுனந்தா தேவியா, இப்போ என்ன, நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீ உடனே என்ன பார்க்கவா அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறாங்க. இவங்களோ போனை பார்த்து பதறி அடிச்சுட்டு என்னம்மா ஆச்சுன்னு நம்ம மருதாணியில கேட்க, நான் யாரை இனிமேல் என் வாழ்க்கையில சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சனோ, நான் யாரை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சனோ, யார் என் வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு நினைச்சனோ, இப்ப அவ இங்க வந்திருக்கா அப்படின்னா, யாருமா யாரு, இனியும் கூட்டிட்டு போ அபூர்வா, ஒன்னும் தேவையில்ல இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா வந்து ஓடி போறாங்க சுனந்தா தேவியை பாக்குறதுக்காக. உடனே சுனந்தா தேவி கதவை உடச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ஏய் சுனந்தா தேவி, நீ எப்போ இங்க வந்த? நான் இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கேன்னா எதுக்குன்னு உனக்கு தெரியலையா அபூர்வா, நான் உன்னை பார்க்கதான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன இன்னும் உனக்கு புரியலையா, எனக்கு நீ பண்ண துரோகத்தை என்னால மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. நீதான் சோபா சந்திராவை கொலை பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியலன்னு இத்தனை வருஷம் என் மனசுக்குள்ளே வச்சு ரணமா இருந்தது. ஆனா அந்த கடவுள் உனக்கு அதுக்கான கூலியை கொடுக்க போறாருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்பதான் நான் சோபா சந்திராவோட பொண்ணை பூமியை சந்திச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ சோபா சந்திராவை கொன்னதுக்கு வந்து எந்த ஆதாரமுமே இல்ல, யாருமே இனிமேல் தட்டி கேட்க போறது இல்ல. அந்த சோபா சந்திராவோட ஒட்டுமொத்த சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டு அந்த சோபா சந்திராவை கொண்ட. கடவுள் அதுக்கு உனக்கு கண்ணே இல்லையான்னு நான் கோவப்பட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ அவரோட சோபா சந்திராவோட பொண்ணு பூமி உயிரோட தான் இருக்கிறா, அவ உன்னை சும்மா விட மாட்டான்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லவும் அபூர்வாக்கு மூஞ்சியெல்லாம் வேர்க்குது. அவ்வளவுதான் சோழி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுனந்தா தேவி யாரு, இவங்க யாரு, அப்போ இவங்கதான் சோபா சந்திராவை கொலை பண்ண விஷயம் எல்லாமே இவங்களுக்கு தெரியுமா, இவங்க மூலியமா தான் இப்ப பூமிக்கு தெரிய போதா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சீரியல் குட்டீர்வை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹை பட்டனை தட்டி விடுங்க. நாம அவள் ஒரு வேலை சீரியல், சலங்கேலு சீரியல், மெகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சீரியலும் பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளைக்கு சந்திக்கிறேன், பாய்.